என் அன்பு குழந்தையே, இப்போது நீ கஷ்டப்பட்டு கண்ணீராக விடுகின்ற கர்மாக்கள் எல்லாம் உனக்கு நல்லது நடந்த பிறகு ஆனந்த கண்ணீராக மாறப்போகின்றது. நீதான் தவறே செய்யவில்லையே, ஏன் இப்படி நடக்கின்றது தந்தையே என்று என்னிடம் வருத்தப்பட்டாய் அல்லவா? நீ அறிந்து எதுவும் நடக்கவில்லை என்றல்லமே. இதற்கு முன்ஜென்ம காரணங்களாலும் உன்னுடைய கர்ம வினைகளாலும் தான் இப்போது நீ உன்னுடைய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அதனால் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் மிக விரைவில் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். நல்லது நடக்கப் போகும் பிராப்தம் இருப்பதால் தானே இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடு இதை கேட்டால் நான் சொன்னபடியே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வெகு விரைவில் நிறைவேற்றி தரப்படும். நீ நடந்ததை நினைத்து நினைத்து வருந்திய காலமெல்லாம் போதும். இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் சந்தோஷங்களை அனுபவிக்க தயாராகு. உன்னுடைய வாழ்வில் வரும் துன்பங்களை நினைத்து வருந்த வேண்டாம் என்றல்லமே. உனக்காக நான் இருக்கின்றேன். இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. வெகு விரைவாகவே உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கடினமாகவும் கஷ்டமானதாகவும் உனக்கு தோன்றுகின்றதா? என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்ளாதே. உனக்கான சோதனை காலம் இது. இதையும் நான் முடித்து வைக்கின்றேன். பல நாட்களாக நீ காத்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்னும் சில நாட்களில் நடக்கப் போகின்றது. அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நீ எதை நினைத்து என்னிடம் ஓடி வந்தாயோ, அப்பா பெருமாளே என்று கையெடுத்து கும்பிட்டாயோ, அந்த வேண்டுதலைத்தான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீ வேண்டியதெல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வரிசையாக வந்து சேரும். நினைத்தது நடக்கவில்லையே என கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய்தானே. இப்பொழுது நடக்கவில்லை என்றாலும், இதுவரை நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இனி வரும் காலங்களில் அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். நீ நல்ல பிள்ளையாக இருப்பதால் தானே உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது. அதற்காக தவறு செய்ய யோசித்து விடாதே. எல்லாமே சரியாகுவதே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நல்ல குணத்திற்காகவும் தான் என் செல்லமே. இப்போது நன்றாக இருப்பவர்கள் என்று தோன்றுபவர்கள் அனைவரும் சிறிய அளவிலான கஷ்டத்தை அனுபவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் செய்த கர்மா அப்படி. ஆனால் என் அன்பு குழந்தையான நீ நல்லது செய்து கொண்டும் நல்ல யோசனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் இருந்தாலும் எப்போதும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் இது எல்லாமே ஒரே அடியாக இப்போது முடிந்து போய் இனி வரும் நாட்களில் சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவித்து உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நிம்மதியாக வாழப் போகின்றாய். உன் மனதில் இருக்கும் பயத்தையும் கோபத்தையும் கவலையையும் தூக்கி எறிந்துவிடு என் செல்லமே. அடிக்கடி என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வா. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் பொங்கும். தேவையில்லாமல் எதையும் நீ யோசிக்க கூடாது. உன்னுடைய மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்காகத்தானே இப்போது நான் வந்துள்ளேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் உன் கூடவே இருந்து நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் துரத்தி அடித்து நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழும்படி நான் செய்து காட்டுவேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் கூறிவிட்டு இலகுவான மனதோடு நீ மனநெறிவோடு வாழப்பார். என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஏன் அடிக்கடி கவலைப்படுகின்றாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் போதே உன்னுடைய எதிர்காலத்தை நான் மாற்றி அமைக்க மாட்டேனா? இன்றைய நாள் போல் நாளைய நாள் உனக்கு இருக்காது என்றெல்லாமே. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையைப் போல தோல்வியும் துன்பமும் கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்வில் இருக்காது. நான் உன்னுடன் இருக்கும் போது இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வதித்து விட்டேன். நீ கவலைப்படும் போது உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது எனது கடமை. ஒரே ஒரு முறை என்னுடைய புன்னகை நிறைந்த என்னுடைய முகத்தை பாரேன். உன்னுடைய கவலைகள் எல்லாமே மறந்து போகும். நீ செல்லும் பாதையெல்லாம் உனக்கு வழிகாட்டியாக நான் வருவேன். உனக்கு தேவையானதையும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். ஏற்கனவே உன்னுடைய மனதளவில் நீ நினைத்து வைத்திருக்கின்ற உனக்கு பிடித்த வேலையை கூட உனக்கே கிடைக்கும்படி நான் செய்கின்றேன் என் தங்கமே.
உன்னுடைய குடும்பத்தில் இப்போது நிம்மதி இல்லாமல் பல விஷயங்களால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளும் இப்படித்தான் குடும்பத்தில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்காகவும் சேர்த்து வைத்த உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேறப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனவர்களை நினைத்து நீ ஒரு நிமிடம் கூட வருந்தக்கூடாது. ஆனால் அவர்கள் உன்னை நினைத்து ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும். அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படி நீ அவர்களை மறந்து விட்டால் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இதை நீ நினைவில் வைத்துக்கொள். நிச்சயம் வெற்றி பெறுவாய். அன்பிற்காக ஏங்குபவர்கள் யாரிடத்திலும் சுயநலம் இருக்காது. அவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை. சோர்வடைந்து விடாதே. நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும். உன்னை தேடி வருவதை நேசி. உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே. புரிதல் இல்லாதவரிடத்தில் நீ உன்னுடைய அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது. ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது. எந்த நிலைக்கு நீ சென்றாலும் நீ வந்த நிலையை மறந்து விடாதே. இறை உணர்வும் கடின உழைப்பும் உன்னுடைய ஆயுதமானால் வெற்றி உன்வசமாகும். அன்பு குழந்தையே, தன்னிடம் இல்லாததை இல்லை என்று சொல்லாதே. கர்ணன் கொடுத்ததால் தான் அந்த கடவுளே கையேந்தி நின்றார் என்பதை மறவாதே. என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரல்ல. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு செல்லும் போது அந்த சூரியனை வெறுக்கின்றது. சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியையும் கூட. இந்த சமூகம் இப்படித்தான் பார்க்கின்றது. அன்பானவருக்காக நீ இறங்கி போவதில் எந்த தவறும் இல்லை. அன்பு புரியாதவரிடத்தில் நீ விலகி போவதும் தவறல்ல. உன்னுடைய இடத்திற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள். நீரை போன்ற வடிவத்தை நீ பெற்றுக்கொண்டால் எந்த இடத்திலும் உன்னால் நிலை பெற்று வாழ முடியும். உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் நான் உனக்கு துணை நிற்பேன். உனக்காக நான் இருக்கின்றேன். பயப்படாதே, நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, நான் தருவதற்கும் நீ பெறுவதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் உன்னுடைய நிலையற்ற மனது மட்டும் என்னுடைய அருளை நீ பெற்றுவிட அவ்வப்போது உன்னை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றது. உனக்காக நான் அவ்வப்போது கொடுக்கின்ற அறிவுரைகளும் போதனைகளும் நீ